மரணன்றது பொய். அது உண்மை கிடையாது. எல்லாரும் செத்து தான் போகிறாங்க. அவசியம் இல்லை. அதை தவிர்க்கலாம். மரணன்றது பொய். எப்படி இதை நான் சொல்கிறேன்னா, தேவன் மரணத்தை நமக்கு கொடுக்கலை. ஆதாம் கீழ்ப்படியாததுனால மரணம் அவனுக்கு வாய்த்தது. அவனுடைய கீழ்ப்படியாமைக்கு மரணம் வந்தது. நமக்கு அது அவசியம் இல்லை. நாம் ஆதாமை போல இல்லாமல் ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிட்டோன்னா நமக்கு மரணம் கிடையாது. நம்ம மேலே மரணம் வர முடியாது. அதனால தான் சொல்கிறேன், மரணன்றது பொய். மரணத்தை நாம் தவிர்க்கலாம். மரணன்றது ரியல் கிடையாது, அவசியம் இல்லை. அதை நம்ம புறக்கணிக்கலாம். ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமோ நிர்பந்தமோ நமக்கு இல்லை. தேவன் இதை நிரூபிச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனாக, படிக்காத மனுஷனாக யூதா கோத்திரத்தில் வந்து தேவ சித்தம் மட்டுமே செய்ததுனால மரணத்தை தவிர்த்துட்டார். இது அவரால் முடிச்சது. இது அவருக்கு வாய்த்தது. இதை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி ஒரு வழி இருக்குன்னு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதை நீங்கள் செய்யலாம், இந்த வழியில் வந்தால் நீங்களும் மரணத்தை தவிர்த்திடலாம் அப்படின்னு காமிச்சிருக்கிறாரு. நாம் எதையோ சம்பாதிக்க ஓடுறோம், தேவையில்லை. எதையோ அடைஞ்சிட்டோன்னு திருப்தியாக இருக்கிறோம், முட்டாள்தனம். எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாம் மாயை பின்னாடி தான் ஓடிட்டுருக்கோம். உண்மை இங்கே இருக்குது. மரணத்தை தவிர்த்தா தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது. முடியும். எனக்கு முடியும், உங்களுக்கு முடியும். இதை விசுவாசிக்கிற எவனுக்கு முடியும். என்னை விசுவாசித்தா உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்துனாலே, அவருடைய கிருபையினாலே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது நம்ம படிக்கிறோம். நித்திய ஜீவன்னா என்ன? மரணம் இல்லாத ஜீவன், நித்தியமான ஜீவன். இது ரியல். இது பொய் கிடையாது, இது உண்மை. இது தேவன் பொய் சொல்கிறது இல்லை. அது அனுபவபூர்வமாக அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. மெல்கிசேதேக்குன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனும் மரணத்தை கடந்துட்டான். அவனும் தேவனை நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்தான். பிதாவினோட வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்துட்டான். இந்த உலகத்தில் இருக்கும்போதே எல்லா பிரச்சனைகளையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஆளை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சகலத்தையும் வச்சுட்டு அவன் தான் வாழ்க்கையை பிதானோட வலது பாரத்தில் போய் இளைப்பாறுதலாக வாழ்ந்தான். இதுதான் அவன் மரணத்தை ஜெயிக்க வச்சது. அவனாக கிரியை செய்திருப்பானா, அவனாக யோசிச்சிருப்பானாக இருந்தால், அவனாக பிரயாசப்பட்டு இருந்தால் மாம்சத்தின்படி தான் வாழ்ந்திருக்க வேண்டும். அவன் புத்தியின்படி, அவனுடைய தந்திரத்தின்படி, பிரயாசத்தின்படி தவிர்க்க வேண்டிய வாழ்க்கை இது. நம் புத்தியின்படி வாழ்வது, பிரயாசத்தின்படி வாழ்வது, நம்முடைய வாழ்க்கையை நாமே சுமப்பது, தவிர்க்க வேண்டிய வாழ்க்கை இது. தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக அதை நிரூபிச்சிருக்கிறாரு. மெல்கிசேதேக்கு மூலமாக நிரூபிச்சிருக்கிறாரு. அவன் ராஜாவாக இருந்தான், சாதாரணமான மனுஷன் இல்லை. உயர்ந்த அந்தஸ்தான நிலைமை. பலருடைய எதிர்ப்பும் பலருடைய கோபமும் பொறாமையும் நிறைந்த ஸ்தானத்தில் அவன் வாழ்ந்தான். தேவன் அவனுக்காக போரிட்டதுனால யாரும் அவனை ஜெயிக்க முடியல. அவன் நீதிமானாக வாழ்ந்தான், பழுதில்லாதவனாக வாழ்ந்தான், மாசற்றவனாக வாழ்ந்தான். எப்படி? பிதா காண்பிக்கிறத மட்டும் அவன் செய்ததுனால அவன் நீதிமானாக வாழ முடிஞ்சது, பழுதில்லாதவனாக வாழ முடிஞ்சது. தேவன் காண்பிக்கிறத மட்டும்தான் செஞ்சான். விசுவாசிக்கிறான், பிதாவின் சித்தம் செய்கிறான். விசுவாசிக்கிறான், பிதாவின் சித்தம் செய்கிறான். விசுவாசிக்கிறான், பிதாவின் சித்தம் செய்கிறான். இவ்வளவு தாங்க நம்மளும் செய்ய வேண்டியது. இயேசு கிறிஸ்து இப்போது நம்மளை பார்த்து ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. என்னென்னு? இனி நீ பிழைக்க வேண்டாம், நான் உனக்காக பிழைக்கிறேன், நான் உனக்காக வாழ்கிறேன். எதுக்கு? பழுதில்லாத ஒரு வாழ்க்கைக்கு, மாசு இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு. அப்போ தான் நீ மரணத்தை ஜெயிக்க முடியும். அது ரியல், அது உண்மை. நம்ம வாழ்க்கைக்கு அது அவசியம். அதை அடையலாம், அதை அனுபவமாக்கலாம், நம்ம சொந்தமாக்கலாம். அவர் நமக்காக வாழ்ந்தாக்கா
சகல நீதியிலையும் நம்ம நடத்துவார், சகல நியாயத்தின்படியும் நம்ம காப்பாற்றிப்பார். நாம் பழுதில்லாதவங்களாக ஆயிடலாம், மாசற்றவங்களாக தேவனுக்கு முன்னாடி நிற்கலாம். இது ரியல், பொய் சொல்லலை. தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவருக்கு வேலை இல்லையா நம்மளோடு உடன்படிக்கை பண்ணி உன்னை வாழ வைக்கிறேன் வான்னு கூப்பிடுறதுக்கு? அவர் நம்மளை நேசிக்கிறாரு. இதனால தான் சொல்கிறாரு, நீ இதெல்லாம் பார்த்து ஓடாது. இந்த உலகத்தில் நீ எதையும் சாதிக்க முடியாது, சாதித்து எதையும் அனுபவிக்க முடியாது, எதுவும் எல்லாம் மாயை. இதுதான் நிரந்தரம், இதுதான் உண்மை. நீ மரணத்தை ஜெயித்தா என்னை கூட நித்தியமும் வாழலாம். அவர் இன்றைக்கி இப்படி தான் வலது பாரசத்தில் நித்தியமாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. பரலோகத்தில் 2000 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் இருக்கிறாரு, இன்றைக்கும் பேசுகிறாரு, இன்றைக்கும் நம்மளோட பழகிறாரு. 2000 வருஷம் ஆச்சு. அவர் மறிக்கலை, அவர் வாசம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, பழகிட்டு தான் இருக்கிறாரு. இப்போது நமக்கும் அந்த வாழ்க்கையை தரேன்னு சொல்கிறாரு. நிரந்தரமான ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குதுடா. இது பொய்யான வாழ்க்கை. நீ முயற்சினால் வாழ்ந்தால் அது மாம்சத்தின்படி தான் வாழ வேண்டியது இருக்கும். அதன் முடிவு அழிவு தான், பாவம்தான். தவிர்க்க வேண்டிய ஒரு வாழ்க்கை இது. அவசியமில்லை நீ உன் இஷ்டப்படி வாழ வேண்டாம். என் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு இடம் கொடு. நான் உனக்காக வாழ்கிறேன். அப்போ மரணத்தை ஜெயிக்கலாம். ஆமாம், என்றைக்கும் நிரந்தரமாக உண்மையாக அனுபவத்தில் அவரை மாதிரி. எலியா பரலோகத்துக்கு ஏறி போயிட்டான். எப்படி? அவன் மரணத்தையே பார்க்கலை, பரலோகத்துக்கு ஏறி போயிட்டான். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார். மெல்கிசேதேக்கு பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாங்க. ஏனோக்கு பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாங்க. இவங்கெல்லாம் மரணத்தையே பார்க்கலை, இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க. இன்றைக்கும் தேவனோட ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் கதை சொல்லலை, தேவன் பொய் சொல்லலை, பைபிள் பொய் சொல்லாது. இது உண்மை, இது ரியல். நாமும் இந்த வாழ்க்கையை அடையிறதுக்கு தான் நித்திய ஜீவன் சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ நீங்கள் நம்புறீங்களே, எதுக்காக? வேலை கிடைக்கிறதுக்காகவா? பிரச்சனை நீக்கிறதுக்காகவா? இல்லை, மரணத்தை ஜெயிக்கிறதுக்காக, நித்திய ஜீவனுக்காக. இந்த உலகத்தில் எதையும் அடையிறதுக்காக இல்லை. அவர் உங்களை தன்னை மாதிரி மாற்றுறாரு. அவரோட மரணத்தினால நாம் அவருக்கு ஒப்பானவங்களாக மாறிட்டோம், புதுப்பிக்கப்பட்டுட்டோம். புதுப்பிக்கப்படுறதுனா என்ன? பழசு எல்லாமே நீக்கப்பட்டு, சுத்தம் பண்ணப்பட்டு, அடைக்கப்பட்டு, ஓட்டையெல்லாம் சீர்படுத்தப்பட்டு, பழுதில்லாத ஒரு மனுஷனாக, பூர்ணமான ஒரு மனுஷனாக, மரணத்துக்கு இடமில்லாத ஒரு மனுஷனாக, அசுத்தத்துக்கு இடமில்லாத ஒரு மனுஷனாக, செம்மையான மனுஷனாக அவர் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். எப்படி? தன்னோடையே சேர்த்துட்டார். கிறிஸ்து தான் இப்போ உங்களுக்குள்ளே பழிச்சிருக்கிறாரு. நீங்கள் இல்லை. இது ரியல், இது பொய் கிடையாது. இதுதான் ரியல். இதை நம்ம பொய்ன்னு நினச்சிட்ருக்கோம். ஆமாம், அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கத்தில் தூக்கி போட்டுட்டு டெய்லி நம்ம லைஃப் வாழ்க்கை பிரச்சனையை சுமந்துக்கிட்டு இதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறது, ஸ்கூல் ஃபீஸுக்கு என்ன செய்கிறது, பசங்களுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். முட்டாள்தனமாக முதல்ல இதை செய்யுங்க ஐயா, இதை செய்யுங்க. நான் என்ன சொல்கிறேன், நாம் தேவனுக்கு முன்னாடி பழுதில்லாதவங்களாக எப்போதும் நம்மளை நிப்பாட்டிப்போம். அதை மட்டும் செய்வோம். மற்றதெல்லாம் அவர் நம்மளோட வாழ்க்கையை சரியாக செஞ்சிடுவார். எல்லாத்தையும், எல்லா பிரச்சனையும், எல்லா தேவையும், எல்லா கவலையும், எல்லா வருத்தத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு. உன் எதிரிகளாகட்டும் உன் பாதப்படி ஆக்கி போடுவேன். நீ ஒன்றுமே செய்யாது, வலது பரிசத்தில் உட்கார். நான் உன் பிதா. பிதான்னு சொன்னால் என்ன? அது ரியல். அவர் அப்பான்னு சொல்கிறது ரியல். உண்மையிலேயே அவர் அப்பா தான், ரியல் அப்பா. நான் உன்னை ஜெனிப்பித்தேன்னு சொல்கிறாரு, அதுவும் ரியல். அவர் ஜெனிப்பிக்காட்டினா நம்ம எங்கே இருந்திருப்போம்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம் தெரியாது. நாம் இல்லை, நானுன்னு ஒரு ஆள் கிடையாது, நீங்களுன்னு ஒரு ஆள் கிடையாது. இப்போ ரியலாக இருக்கோம். அவர் ஜெனிப்பித்ததுனால அது ரியலாச்சு. தேவன் செய்கிறது எல்லாமே ரியல். நாம் புதுப்பிக்கப்பட்ட மனுஷங்க, அதுவும் ரியல். உங்கள்கிட்ட இருக்க முட்டாள்தனம் நீங்கி போச்சு, பலகீனம் நீங்கி போச்சு, ரியலாக நோய்கள் நீங்கி போச்சு, மதியினங்கள் நீங்கி போச்சு, தாறுமாறுகள் நீங்கி போச்சு. நீங்கள் ஹானஸ்ட்டாக தான் இருப்பீங்க, உண்மையாக தான் இருப்பீங்க, சாந்தமாக தான் இருப்பீங்க, பழுதில்லாதவங்களாக தான் இருப்பீங்க, அன்பாக தான் இருப்பீங்க. நம்முடைய தேவை இது தாங்க. நம்முடைய தேவை இது தான். நம்முடைய தேவை எதுனே தெரியல நம்மளுக்கு. அதான் பிரச்சனையே. தாகம் இல்லாதன்ட்ட போய் தேனையும் பாலையும் ஊற்றி கொடுத்தா என்ன செய்வான்? எனக்கு எதுக்கு இது,
அப்படின்னு சொல்லி சாப்பிட முடியாத தங்கத்தையும் வெள்ளியும் தேடி ஓடிட்டுருக்கான். அதை மாதிரி தான் நம்ம இருக்கோம், முட்டாள்தனமாக ஏங்கி ஏங்கி சாப்பிட்றோம். இடுக்கண்களை கடவுள் நம்ம சுற்றிலும் வச்சுருக்கிறாரு. இந்த இடுக்கணை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரச்சனையை தூக்கிக்கிட்டு ஓடுறோம். அது சரி பண்ணிடலாம், இது சரி பண்ணலான்னு ஒன்றை சரி பண்ண 4 இடுக்கண்கள் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிது. அதை சரி பண்ணலான்னா இன்னும் 2ம் அழிய மாட்டேன்னு நம்மளை வசமாக சிக்க வச்சு தவிக்க வைக்கிறது வாழ்க்கை. நீங்கள் வாழாதீங்க, அவருக்கு அடங்குங்க. இது ஒன்று தாங்க நம்ம செய்யணும். நீ என் வலது பாரசம் உட்கார், நான் உனக்காக உன் எதிரிகளாட்டி ஒன்றும் பாதப்படி ஆக்கிப்படுவேன். இல்லை ஆண்டவரே, நான் போராடுறேன். அப்படி தான் போட்டிகிட்ருக்கோம். தேவனோட வார்த்தை தான், நான் உனக்காக எல்லாம் செய்கிறேன், நீ வாழாத, நான் உனக்காக வாழ்கிறேன். இது ரியல். இதாங்க வாக்குத்தத்தம், புதிய ஏற்பாடு வாக்குத்தத்தமே. நான் உனக்காக எல்லாமே செய்கிறேன், உன்னை புதுப்பிச்சிருக்கேன். நீ பூர்ணப்பட்டால் தான் மரணத்தை ஜெயிக்க முடியும். உன்னை பூர்ணப்படுத்தியிருக்கேன்றாரு எபிரேயர் 10:14. நம்ம இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமா படுது. அதை பற்றி யாருக்கும் அக்கறையே இல்லை. நம்மளுக்கு நாளைக்கு என்னைக்கு இன்க்ரிமெண்ட் வரும் தான் நம்ம கவலைப்படுறோம். நம்மளோட வாழ்க்கையை நம்ம சுமக்கக்கூடாது. ரியலாக நான் சொல்கிறேன், அவர் சுமப்பார். எல்லாமே ரியல். நான் பேசுகிறது எதுவுமே பொய் கிடையாது. புதுப்பிச்சிருக்கிறது ரியல், பூர்ணப்படுத்தியிருக்கிறது ரியல், ஞானமாக்கி இருக்கிறது ரியல். இயேசு கிறிஸ்து மாதிரியே பழுதில்லாதவங்களா, ஒரு பாயிண்ட்டு கூட குறையாமல் துல்லியமாக அவரை மாதிரியே மாசற்றவரா, பாவங்களுக்கு நீங்கினவரா மாற்றிருக்கிறது ரியல். பாவ சரீரத்தை ஒழிச்சிட்டது ரியல். எத்தனை காரியம் நம்மளுக்கு ஆண்டவர் செஞ்சுருக்காரு. அதை மட்டும் பாருங்கய்யா, அதை மட்டும் ஒத்து பாருங்கள், அதை மட்டும் விசுவாசிங்க. தேவன் எப்படி காண்பிக்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. விசுவாசிங்க, தேவசித்தம் செய்யுங்க. விசுவாசிங்க, தேவசித்தம் செய்யுங்க. விசுவாசிங்க, தேவசித்தம் செய்யுங்க. வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த உலகத்தில் கடவுள் காண்பிக்கிறத மட்டும் செய்யுங்க. மற்றபடி கடவுள் உங்களுக்காக செஞ்சுருக்கிறத விசுவாசிங்க. அது போதும். அது உங்களை எவ்வளோ உயிர்ப்பிக்கும். அது எப்போதும் உங்கள் மனசை நிறைவுள்ளதாக வச்சுக்கும். சந்தோஷத்தினால, நம்பிக்கையினால் உங்கள் மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம மனசில் காயம் பட்டிருக்கு, வேதனை நிறையா இருக்குது, வலிக்குது. அதில் இருக்க காயங்கள் சீழ்பிதுக்கப்படாமலும் எண்ணெய் பூசப்படாமலும் கட்டுப்படாமலும் அப்படியே கிடக்குது. நம்ம வேதனையில் வலிக்க நடக்கிறோம். இவங்கள பார்த்தா எரிச்சல், அவங்க அது செஞ்சிருவாங்களோ, இவங்க இப்படி பார்த்துருவாங்களோன்னு பயம். பணம் பத்தலை, சமுதாயத்தில் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்க முடியலை, போட்டுக்கிட்டே இருக்கோம். இல்லைங்க, இது இல்லைன்றேன் நான். இது நீங்கள் போகிறது தப்புன்றேன். நம்பிக்கை தான் நம்முடைய மனசில் இருக்க புண்களை ஆற்றும். நம்பிக்கை தான் நமக்கு தைரியத்தை தரும். நம்பிக்கை தான் நம்முடைய கேடான சிந்தனையை நீக்கிடும், தந்திரங்களை நீக்கிடும். தேவன் எனக்காக எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி அடங்குங்க. அவரோட ஆலோசனைக்கு விட்டு கொடுங்க. அவர் காண்பிக்கிறத மட்டும் செய்யுங்க. நல்லா இருக்கும் வாழ்க்கை, நிறைவாக இருக்கும். உங்கள் மனசு நிறைவாக இருக்கும், சந்தோஷத்தினால் நிறைவாக இருக்கும், தைரியத்தினால் நிறைவாக இருக்கும், நம்பிக்கையினால் நிறைவாக இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உங்களுக்காக பிழைக்கிறாரு. அது ரியல், அது பொய் கிடையாது, அது ரியல். அதனால் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்றது ரியல். சிலுவையில் நீங்கள் செத்து போயிட்டீங்க, அதான் ரியல். இந்த வாழ்க்கை உங்களோடது இல்லை. விலகிடுங்க. அவர் இஷ்டத்துக்கு வாழ விடுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. நீங்கள் நினைக்கிறபடி எதுவுமே நடக்காது. எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே மண்மேடாக தான் நொறுங்கி போயிடும், காணாமல் போயிடும். கொஞ்சம் காற்றடித்தாலும் அந்த மண்மேடு இல்லாமல் போயிடும், இருந்த இடமே தெரியாது. அப்படி தான் மாறிடும் வாழ்க்கை. அப்படி தாங்க இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி வாழ முடியாத வாழ்க்கை போகாது. அதனால் அவருக்கு அடங்கி போங்க. எல்லாமே ரியலுங்க. தேவன் பேசுறது எல்லாமே ரியல். நாம் போலியை நம்பி ஓடிட்டுருக்கோம். நம்மளோட புத்தி காண்பிக்கிறதாமே எல்லாமே போலி. நம்ம புத்தியின்படி நடந்தோன்னா ஆதாமுக்கு நடந்ததான் நம்மளுக்கு நடக்கும். மரணம் ரியல் ஆகிடும். அது ஆகக்கூடாது. அது பொய்யாக தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு அது பொய்யாக தான் இருந்துச்சு. பிதா காண்பிக்கிறத மட்டும் செஞ்சார். நீ பரலோகத்தில் போய் நித்தியமாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவரால் உங்களைய என்ன வாழ வைக்க முடியும், ரியலாக வாழ வைக்க முடியும். நாம் வாழ முடியாது. ரோமர் காலத்திலேயே, அந்த கடுமையான ஒரு காலத்திலேயே அவர் நீதியாக வாழ்ந்துட்டார். மெல்கிசேதேக்கு நீதியின் ராஜாவாகவே வாழ்ந்துட்டார். சமாதானத்தின் ராஜாவாக இருந்தார். நீதியின் ராஜாவாக மட்டும் இல்லை, எல்லோரோடையும் சமாதானம். அவரை எதிர்க்கிறவங்க யாருமே இல்லை, எல்லாரோடையும் சமாதானம். விட்டு கொடுக்குறாரு.
அவரோட நீதியை பார்த்து எல்லாருமே அவருக்கு பணிஞ்சு போகிறாங்க. தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம எதிரிகளும் நமக்கு நண்பர்கள் ஆகிடுவாங்க, நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. இதாங்க உண்மை, இதான் உண்மை. இதான் என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். அவர் எனக்காக வாழ்கிறாரு, நாங்கள் ஜெயிக்கிறோம். மன நிறைவான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். எனக்கு மரணம் கிடையாது. இது ரியல் வார்த்தை, இது உண்மையான வார்த்தை. ஏன்னா மறிக்க போகிறது இல்லை. ஏன்னா பிதா காண்பிக்கிறபடியே நானும் செயல்படுறேன். நான் விசுவாசிக்கிறேன், தேவசித்தை செய்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், தேவசித்தை செய்கிறேன். அதனால் இயேசு கிறிஸ்து மாதிரி என்னையும் பழுதில்லாதவங்களா, மாசற்றவனா, குற்றமற்றவனா தேவன் மாற்றிட்டார். அவரை மாதிரி பூர்ண படுத்திட்டார். நான் பேசுகிறது ஒன்றுமே பொய் கிடையாது. நான் ஏமாறலை. அதனால தான் நான் அதை பற்றி பேசுகிறேன், தைரியம் கொடுக்குறேன். தப்பான வழியில் போயிட்டுருக்கோம், திரும்பி பாருங்கள், யோசித்து பாருங்கள் நான் சொல்கிறத.